என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒர்க் பண்ணாம எங்க உட்கார்ந்திருக்கீங்க? என்னாச்சு சார்? என்ன ப்ராப்ளம்? அவங்களுக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்கு. அத சிபி சார் கிட்ட சொன்னாங்க. சார் முடியாதுன்னு சொன்னதால ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களா பண்றது தப்புன்னு உங்களுக்கே தெரியலையா? திடீர்னு நீங்க எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க? உங்களை நம்பி தானே நாங்கெல்லாம் கமிட்மெண்ட் கொடுத்திருக்கோம். நீங்க இப்ப வேலையை முடிக்காட்டி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏதா இருந்தாலும் ஜனாமம் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப தயவு செஞ்சு போய் வேலையை பாருங்க. அவர் எங்க கோரிக்கை ஏத்துக்காதது இப்ப பிரச்சனை இல்ல. ஜனாமா எப்பவுமே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் எங்களை அப்படி நடத்தவே இல்ல. எங்களையும் எங்க வேலையும் ரொம்ப அசிங்கமா கொச்சப்படுத்துற மாதிரி பேசிட்டாரு. ஹலோ காய்ஸ், இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், ஒழுங்கா போய் இப்போ உங்க வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லனா எனக்கு ஒரு நாள் தான் லாஸ். உங்களுக்கு வேலை போச்சுன்னா லைஃப் ஃபுல்லா லாஸ் ஆன மாதிரி. திங்க் அபவுட் இட் காய்ஸ். சரி, உங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. மேனேஜர் சார், மேடம். நேத்து போர்ட் மீட்டிங்ல நடந்ததெல்லாம் இவங்க கிட்ட சொல்லுங்க. ஓகே மேடம். இனிமே ஜனா மேம் இடத்துல இருந்து தமிழ் மேம் தான் எல்லாத்தையும் பாத்துக்க போறாங்க. அதனால எதுவா இருந்தாலும் நீங்க தமிழ் மேம் கிட்ட சொல்லுங்க. மேடம், இந்த வருஷம் 1% கூட எங்க சம்பளத்தை அதிகப்படுத்தல. அதனால 30% எங்க சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க மேடம். லஞ்ச் பிரேக்கை தவிர எங்களுக்கு வேற பிரேக்கே கொடுக்கறது இல்ல. காலையில 15 நிமிஷம், சாயங்காலம் 15 நிமிஷம் எங்களுக்கு பிரேக் வேணும் மேடம். ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ற பாத்ரூம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு மேடம். இன்னும் ஒரு 4 பாத்ரூமாவது கட்டி கொடுங்க மேடம். ஏன் சார் இந்த வருஷம் இன்கிரிமெண்ட் போடல? மேம், இவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணல மேம். அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? அதுக்கு வேற என்ன ரீசன் இருக்க போகுது? வேலை செய்யாம ஓபி அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இல்ல மேடம், போன வருஷம் ஃபுல்லா புயல் மழை மேடம். கரண்ட் கட் ஆகிட்டே இருந்தது மேடம். ஃபேக்டரியில அடிக்கடி மிஷின்ல ரிப்பேர் ஆகிட்டே இருந்தது மேடம். அதனால நாங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல மேடம். இது மேனேஜருக்கே தெரியும் மேடம். எஸ் மேம். சரி, ஓகே. நீங்கெல்லாம் பிரேக் கேக்குறது நியாயமான விஷயம் தான். நீங்க கேட்ட அந்த 15 மினிட்ஸ் பிரேக்க நாளையில இருந்து 2 வேலையும் நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் ரெஸ்ட் ரூம் கட்டுறதுக்கு உடனே கொட்டேஷன் வாங்குறேன். எவ்வளவு சீக்கிரம் கட்டி தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க கட்டி தந்துடுறோம்.